ஆராசா அவர்கள் தான் பேசினாரு. இது மாதிரி இருக்கிறது 4 பேரு இதுல வந்து கூட்டுறாங்களாம். மேல கூட்டத்தை கூட்டி முடிவெடுக்க போறாங்களாம். அந்த விஷயத்துல நான் ஆசா கூட ஒத்து வரேன். உண்மைதான் அது. தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசி கிடையாது. ஏங்க நமக்கே வெளியில இருந்து பாக்குற நமக்கே தெரியுது, உள்ள இருந்து பாக்குற அவங்களுக்கு தெரியாதா? இந்த இதுதான் சந்திரமுகி தான் ஒட்டியானோ காசு மாலை. ஓகே ஓகே இருக்கட்டும், அதுலயே வைங்க, அப்படியே வச்சு பூட்டுங்க அதுலன்ட்டு போக வேண்டியதான். நான் இவ்வளவு பெரிய பேய். பெரிய பேய் தான், அதனால தான் பயப்படுறாங்க சேர்க்கறதுக்கு வீட்டுக்குள்ளார. ஸ்ரீதேவி அந்த கூப்பிடலாம் வான்னு இல்ல. தமிழ் இனிமே மெல்லச்சாகும், தமிழ் இனிமே தூக்கு போட்டுக்கும், தமிழ் இனிமே அவ்வளவுதான். என்ன முதலமைச்சர் ஒருத்தர் அப்படி எழுதிட்டா எல்லாமே போயிடுமா? சிங்கம் இல்ல. எதுங்க அசிங்கம்? போட்டது யாரு? இளைஞர் செய்திகள். அதுதான் சொல், இளைஞர் செய்திகள் இல்ல, எல்லாரும் இளைஞர் செய்திகளா இருக்கட்டும், இந்த அம்பாசமுத்திரத்துல நிக்க போற கட்சியா இருக்கட்டும், பொது வேட்பாளரா நிறுத்த போற கட்சியா இருக்கட்டும், எல்லாருமே அதே வேலையதான் இருக்காங்க. யாருமே அவங்க வேலை எதுவுமே பாக்குறது இல்ல. எல்லாம் கும்பலா நின்னுகிட்டு இப்படியே தான் நின்னு பாக்குறது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னே பாக்குறது. ஏதாவது பண்ணுவியா? இந்த படம் பாத்திருக்கீங்கல்ல, தாய்க்கிழவி. தாய்க்கிழவியில அந்த தங்கச்சி சொல்லுவாங்கல்ல, அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தோம், அந்த 3 அண்ணிங்களும் சேர்ந்து பின்னாடியே போவாங்கல்ல, அதுதான் விஜய். விஜய் வந்து அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, 3 பேரும் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பாக்குறன்ற பேர்ல எது பண்ணாலும் குத்தம் சொல்றது, மாற்றம் மணக்கிறது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. முதல்வருடன் நடித்தவர்களுக்கு, அரிதாரம் பூசியவர்களுக்கு இது முதன்மை இடம், அப்புறம் கூட நடிச்ச ஃப்ரெண்டுக்கு வந்து அமைச்சர் இடம், அவரை வச்சு படம் எடுத்தவருக்கு டெல்லி பிரதிநிதியா வந்து கொடுக்குறாரு. அதெல்லாம் கரெக்ட் தான். அதெல்லாம் நீங்க சொல்றதுதான் எங்களுக்கு வந்து மனம் ஏத்துக்க மாட்டேங்குது. அன்பில் மகேஷ் யாருன்றது இந்த உலகத்துக்கே தெரியும். சபரீசன் அவர்கள் யாரு, உதயநிதி முதல்ல யாரு, கனிமொழி அவர்கள் முதல்ல யாரு, இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் வருது இல்ல. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷய நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசின் நிலை கார்த்திக்குடன் பேசுவோம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் நேற்று கூட சூப்பர் தேங்க்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தீங்க. ஜோவை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நினைக்கிறேன், இந்த சோலோ வீடியோவை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸ் மூலயமா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கும் மிக்க நன்றிகள். முதல்ல வந்து ஒரு காலையில் வந்து ஒரு துக்கமான செய்தி. கடந்த இந்த வருடத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான நபர்களை தமிழ் சினிமா இழந்துருச்சுன்னு சொல்லலாம். அதில் முக்கியமானவர் முதல்ல ஆர்பி சௌத்ரி. மோசமான கார் விபத்தில் உயிரிழந்தார். அவர் மூலியமாக இந்த தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான இயக்குனர்கள் ஏராளமான பேர், நிறைய நல்ல படங்களை அவர் வந்து அவருடைய ப்ரொடக்ஷன் மூலியமாக கொடுத்துருக்காரு. 2வது பாரதி ராஜா ஐயா, அவரும் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து கொடுத்துருக்காரு. நிறைய முத்தான படங்களை கொடுத்துருக்காரு. நம்ம தமிழ் சினிமாவையே புரட்டி போட்ட படங்களை கொடுத்தவர். அவருடைய உதவி இயக்குனராக அவரிடம் இருந்தவர் தான் திரு பாக்யராஜ் அவர்கள். திரைக்கதை மன்னன், பல்துறை வித்தகர் அப்படின்னு அந்த துறையிலேயே பல இதுல வந்து வித்தகராக எல்லாமே இசை உட்பட எல்லாமே வந்து பண்ணியிருக்காருன்னும் போது, அவர் இன்னைக்கு திடீர்னு காலையில பாரதிராஜ் ஐயாவது உடம்பு சரியில்லாம இருந்தாருன்றது நமக்கு தெரியும். அவருடைய பையனுடைய இறப்புக்கு பிறகு அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாருன்னு தெரியும். ஆனா இது சடனா நடந்த விஷயம். இப்ப நேற்று கூட அவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்காரு. குஷ்பு அவங்களுடைய பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு, அந்த ரிசப்ஷனுக்குன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நேற்று கூட போயிட்டு வந்திருக்காங்க. அதில் இருந்த மனுஷன் காலையில் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அப்படியே ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து இதாகிட்டாருன்றது தான் செய்தியாக இருக்குது. அன்பிரடிக்டபிள் தான் லைஃப். எப்போ யாருக்கு எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது தான். அது சொல்ல முடியாது யாருக்கு எப்போ வேணாலும் அப்படி நடக்கிறது. அது இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் ஒருத்தருக்கு நடக்குதுன்ற. நான் அவரை பார்த்தேன் போன வருஷத்தில், நானும் லிங்கேஷும் போயிருந்தான்னு நினைக்கிறேன். நம்ம உமாபதி சார் ஒரு படம் எடுத்திருந்தார், ஹும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரெடி பண்ணியிருந்தார். அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருந்தார். நான் அப்போ தான் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையாக இருந்தார். அந்த படத்தை பற்றியும் பேசியிருந்தார். அதாவது அவர் கலாய்க்கிறாருன்ற விஷயம் கூட நமக்கு தெரியாது. அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து தெரிஞ்சுது. அவர் அந்த மேடையில் கூட ஒரு 2-3 பேரை வந்து கிண்டல் பண்ணியிருந்தார். ஆனால் அவர் கிண்டல் பண்ணாருன்றது அப்போ தெரியல. அப்புறமா தான் தெரிஞ்சு இவர் கிண்டல் பண்ணியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுது. அவருடைய படைப்புகள் ஏகப்பட்டது சொல்லலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். நம்ம அதை பற்றி எடுத்தோம்னாலே அதுவே ஒரு 3-4 வீடியோ தனியாகவே வந்து போடலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவருடைய டைரக்ஷன் தாண்டி அவரோட ஆக்டிங்க்கு நிறைய பேர் வந்து ஃபேன். அதில் மிக முக்கியமானவர் நம்ம சிஎம் விஜய் அவர்கள். பயங்கரமான ஃபேனு. நீங்கள் நல்ல ஒரு உத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து
அவருடைய ஃபேவரட் ஆக்டரோட இதெல்லாம் அவருக்கு விஜய் அவர்களுக்கு வரும் அப்பப்போ. அதில் குறிப்பாக துப்பாக்கி படத்தில் அந்த பொண்ணு பார்க்குற சீன் வரும்ல, அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு திருட்டு மொழி இருக்கும் விஜய் அவர்கள்ட்ட. அது வந்து அப்படியே பாக்கியராஜ் இதுதான். நான் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இது ஒரு சீனில் வரும். அது நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படின்னு அது பாக்கியராஜ் அவர்களிடம் ஒன்று அப்படின்னு. நிறைய படங்கள் அவருடைய படங்கள் ஆக்டிங்காகவே பார்க்கக்கூடிய படங்கள். ஒரு பக்கம் திரைக்கதை எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாலும் அவருக்குன்னு ஒரு ஆக்டிங் இருக்குல்ல, ஒரு மாதிரி இன்னோசென்ஸா இருப்பாரு. அவர் அந்த ஸ்கிரீன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ கே.எஸ். ரவிக்குமார்னா முக்கியமான இடத்துல வந்து அவர் தான் டைரக்டர் இது பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு டைட்டில் கார்டு போடுவாங்க. பாரதிராஜ் அவர்கள் ஸ்டார்டிங்லேயே போடுவார், என்றென்றும் பாசத்திற்கு அந்த மாதிரி வாய்ஸ் வரும், இல்லை கிளைமேக்ஸ் அந்த மாதிரி வரும். பாக்கியராஜ் அவர்கள் எப்போ போடுவார்னா அந்த படத்துக்குன்னு ஒரு இது வச்சிருப்பாரு. இந்த இடம் தான் சரியான சீன், அவருக்குன்னு ஒரு சீன் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்லாம் சின்ன வீடுன்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான இடத்துல அந்த மாதிரி அவரோட ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் அந்த மாதிரிலாம் வரக்கூடிய இடம் இருக்கும். அங்கே அந்த மாதிரி போட்டிருப்பாரு. அவருடைய பல படங்கள் அந்த மாதிரி டைட்டில் கார்டில் வைக்கிறதுல அவர் வந்து வந்தார். ஏதோ ஒரு படத்தில் இதே மாதிரி படம் பேர் ஞாபகம் இல்லை, பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. அந்த பொண்ணு பார்க்க போனப்ப மாப்பிள்ளையா பாக்கியராஜ் இருப்பார், இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார். ஒரு பாட்டி வந்து இந்த மாப்பிள்ளையை பார்த்து பயங்கரமா அப்படி இருக்க, வெள்ளையா இருக்க, சந்தன வச்சுட்டு வந்திருக்க, சுருள் முடியா இருக்கு, இது யாரு பக்கத்துல தோழனா, மாப்பிள்ளை தோழனா வைக்கிறதுக்கு ஒரு இது வேண்டாமா, இப்படி கருகருன்னு ஒருத்தன் உட்கார வச்சிருக்கியே அப்படின்னு சொன்னாலும் ஒரு மாதிரி பாப்பார், ஒரு பார்வை பார்ப்பார்ல, அந்த மாதிரி போட்டு அந்த இடத்துல வந்து டைட்டில் கார்டு வந்து போடுவார். பல படங்களோட பேர் ஞாபகம் இல்லை. அதே மாதிரி பேங்க் ராபரி ஒரு படம் பண்ணியிருப்பாரு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த ஜோக்கர் மாதிரி பண்ணிட்டு அந்த சீக்வன்ஸே பயங்கரமா இருக்கும். அந்த ஃபுல் சீக்வன்ஸே வந்து சூப்பரா இருக்கும். எப்படி தப்பிப்பாருன்றதும் வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கும் லட்சுமி அவங்க தான் வந்து போலீஸா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கான கான்வர்சேஷன் நல்லா இருக்கும். அப்புறம் கௌதமி வந்து பையனா வந்து கெட்ட போட்டுட்டு இருப்பாங்க. நான் ஒரு மார்க்கமான ஆளு, எனக்கு வந்து கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்கணும் அப்படின்லாம் சொல்லுவாரு. அந்த மாதிரி சில சீன்ஸா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நிறைய பெண்கள் பத்தி, பெண்களுடைய பிரச்சனைகளை பத்தி எப்படி பேசுறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றத சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆளு. அதுலயும் அவருடைய பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்குல்ல, நான் ஒரு மார்க்கமான ஆளு அப்படின்னு அவர் சொல்றதா இருக்கட்டும். அந்த கண்ணாடி அப்பப்ப முருங்கைக்கான்னு சொன்னாலும் முருங்கைக்காய், அதான் முந்தானே முடிச்சு எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தோட இது எல்லாமே தெரியும் நமக்கு. அதே மாதிரி இது நம்ம ஆளு, அந்த படத்தோட மியூசிக் டைரக்டரே அவர் தான். அது வந்து இந்த மியூசிக் டைரக்டர் ஆன கதையே ஒரு சுவாரஸ்யமான கதை. அவர் வந்து மியூசிக் வந்து எப்பவுமே இளையராஜா சார்ட்ட அவர் தான் போய் வந்து போடுவார். அப்போ ஒரு தடவை வந்து இளையராஜா சார்ட்ட மியூசிக் பண்ணுறதுக்கு வரும்போது இதுக்கோ ஸ்டூடியோக்கு போயிருக்காரு. ஸ்டூடியோக்கு வேண்டாம், வீட்டுக்கு வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க போல. நான் ஏன் அவர் வீட்டுக்கு போகணும், திடீர்னு ஒரு சிலருக்கு வரும்ல, நான் ஏன் ஸ்டூடியோக்கு வராமல் அவர் வீட்டுக்கு போய் கேட்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் ஆகி நானே போட்டுக்கிறேன் மியூசிக்னு சொல்லி மியூசிக் எடுத்துட்டு அவரே அந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட ஆரம்பிச்சு அந்த மாதிரி சுவாரஸ்யமான பல விஷயங்களும் பண்ணி அந்த படத்துல ஒரு பாட்டு பயங்கரமான ஃபேமஸ், நான் ஆளான தாமரை. அது அந்த படத்துல வரக்கூடிய பாட்டு தான் நினைக்கிறேன். இந்த இது நம்மளால வரக்கூடிய பாட்டு தான். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் இருக்கும். சோபனா வந்து இந்த தனியா போய் இவரும் சோபனாவும் தனியா வீட்டுல இருப்பாங்க. அப்ப சாப்பாடு போடுவாங்க. இது இந்த மேன்றது ஒரு வித்தியாசமா கேக்குது, மானு கத்தும், இது ஒரு மாதிரி வித்தியாசமா கத்துது அப்படின்னு அவர் சொல்லக்கூடியது. இது மாதிரி நிறைய விஷயங்களா இருக்கட்டும். கவுண்டமணி அவர்கள் வந்து அவருடைய 16 வயதினிலே பாரதிராஜா சார் படத்தில் நடிச்சார். அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய வாய்ப்புகள்லாம் இல்லை. அதுக்கப்புறம் கிழக்கே போகும் ரயில்லையும் அவருக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் ஒரு டெய்லரா நடிச்சிருப்பாரு. கிழக்கே போகும் ரயில்ல டெய்லரா நடிச்சிருவார். அதுல பேர் கூட நல்ல பேர், காளி அண்ணன் தள்ளுவண்டி மாதிரி கடையில உட்கார வச்சுட்டு, ஏண்டா காளி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசுவாரு. அங்குசம், ஒரே ஒரு அங்குசம் தான் வச்சிருந்தேன், அதையும் காணும், உட்கார்ந்துருக்கான் பாரு, எதையோ முழுங்கிட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி அந்த இதை வாங்கிட்டு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு ஒரு சீன் இருக்கும்ல, அது மாதிரி கவுண்டமணி அவருக்கு அதெல்லாம் ஒன்றா இருந்தவங்கன்றதுனால அவருக்கு அந்த இதெல்லாம் வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதேமாதிரி ஒரு படங்கள்ல நிறையா நடிச்சிருக்காரு. கவுண்டமணி நிறைய இது நடிச்சிருக்காரு. ஞானப்பழம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துலையும் வந்து பயங்கரமாக காமெடிலாம் ஒரு கூட ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார். செந்தில் வந்து டிரைவராக இருப்பார். அந்த வீட்டுக்குள்ளார வந்தோடனே பாக்கியராஜ் கேட்பார், என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா, ஓ நல்லா இருக்கு, எனக்கு விழுந்துற போதோன்ற மாதிரி இது பண்ணுவார். கடைசி சொக்கத்தங்கம் படத்தில் கூட அவரை வந்து கவுண்டமணி அவர்களை வந்து நடிக்க வச்சு. இந்த மாதிரி நிறைய அவரை பற்றி விஷயங்கள் இருக்கு, சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அமிதாப் பச்சனை வச்சு ஒரு ஹிந்தி படம் எடுத்தாரு. ஒரு கைதியின் டைரின்னு ஒரு படம் இங்க பாரதிராஜா அவர்கள் எடுத்தாரு. அந்த படத்துக்கு வந்து இவர் தான் ரைட்டர்ன்னு நினைக்கிறேன். திரைக்கதை இது பண்றதெல்லாம் பாக்கியராஜ் அவர்கள் தான் நினைக்கிறேன். அந்த படத்தை இதுல எடுத்தாங்க, ஹிந்தியில எடுத்தாங்க. அமிதாப் பச்சன் அவர்கள் நடிச்சு பிளாக் பஸ்டர். அவருக்கு ஹிந்தியே தெரியாது,
ஆனா எடுத்தார். பாக்யராஜ் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது, ஆனா அங்க போய் வச்சு அவரை வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்திருக்காரு. அமிதாப் பச்சன் அவர்களோட பெஸ்ட் மூவிஸ்ல அது ஒன்னாவும் இருக்கு. இப்போவும் பெஸ்ட் மூவின்றதை தாண்டி தி பெஸ்ட்ல அந்த படம் இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய ரெக்கார்டு அங்க வந்து இருக்கு. இந்த மாதிரி அவரை பத்தி சொல்றதா இருந்தா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இன்னும் எனக்கு என்ன ஆசைன்னா அவரை பத்தி நல்லா தெரிஞ்ச அவங்கள்ட்ட போய் அவரை பத்தி கேட்டோம்னா இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி சர்க்கார் படம் வந்து பிரச்சனையானப்போ கூட வந்து நடுநிலையா நின்று என்ன நடந்தது, கதை திருட்டு நடந்ததா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அவர் விஜய் அவர்கள்ட்ட நேரட்டா பேசி சார் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கணும்னா விஜய் அவர்கள் இல்லை சார் என்ன இருக்கோ அதை நீங்க பண்ணுங்க, அதில் எங்கிட்ட என்னோட இது எதுவுமே கிடையாது, யார் மேல தப்பு இருந்தாலும் ஓகே, நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ அது நீங்க சரியா எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கதை என்னதுன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவருக்கு ஒரு ஷேர் ஏதோ சம்திங் கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் கிரெடிட்ஸ் ஏதோ கொடுக்குற மாதிரி கொடுத்து அவருக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டோ ஏதோ செட்டில் பண்ண வச்சாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. நிறைய ஆடியோ லான்ச்சில் அவரை நம்ம பார்க்கலாம். இந்த டைம்லலாம் வந்து நிறைய ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் வந்து இருந்திருக்காரு. சமீபத்தில் லாஸ்ட்டாக ஏதோ ஒரு கீர்த்தி சுரேஷ் கூட ஏதோ ஒரு படமோ இல்லை ஜோதிகா கூட யார் கூட ஒரு படம் நடிச்சார், ஏதோ இந்த கொரோனா டைம்ல ஒரு படம் நடிச்சு ஓடிடியில் வந்து. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் இப்போ சமீபத்தில் ரஜினி அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருந்தாங்க, அதில் சூப்பர் ஸ்டார் வந்து கலந்துக்கிட்டு அவருக்கு 5 பவுன்ல ஏதோ செயின்லாம் கூட போட்டிருந்தாரு. அவர் தான் சொன்னார் இது எப்படி இருக்குன்ற அந்த மாடலேஷனே வந்து பாக்யராஜ் அவர்கள் தான் என்கிட்ட சொன்னார், இது எப்படி இருக்குன்றது தான் டைலாக்கு, இந்த மாடலேஷனாக அப்படி சொன்னது வந்து அவர் தான். அவர் கூட இதுலேயும் வந்து நடிச்சிருக்காரு. இந்த அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் ஒரு கெட்டப் வந்து ஒன்று பண்ணியிருப்பார், அவருக்காக அந்த ஒரு நாடகம் மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் வந்து நடித்து கொடுத்துருப்பார். இந்த மாதிரி பாக்யராஜ் அவர்கள்னு சொன்னாலே சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். ரெட்ரோ லுக்ஸின் சார்பாக நாமளும் நம்மளுடைய வருத்தங்களை பதிவு செய்யலாம். போர்வால் வந்துட்டாங்க, காசு வெட்டி போட்டாச்சு திமுக கூட்டணியிலேருந்து. அது காசெல்லாம் எப்பயோ வெட்டி போட்டாச்சு. காசு வெட்டி போட்டது அவங்க, அதை வாங்கிட்டு வந்து இவங்க. இவரா அங்கே இந்த கல்யாண மேடையிலே பேசினார்ல, ஆராசா அவர்கள் தான் பேசினார். இது மாதிரி இருக்கிறது 4 பேர் இதில் வந்து கூட்டுறாங்களாம், மேலே கூட்டத்தை கூட்டி முடிவெடுக்க போகிறாங்களாம். அந்த விஷயத்தில் நான் ஆராசா கூட ஒத்து வரேன். உண்மைதான். அது தீர்க்கதரிசி கிடையாது. ஏங்க நமக்கே வெளியில இருந்து பாக்குற நமக்கே தெரியுது, உள்ள இருந்து பாக்குற அவங்களுக்கு தெரியாதா? அப்பா பையன் இன்னும் 2-3 பேரு 4 பேர் சேர்ந்து ஒரு பொதுக்குழு ஒரு செயற்குழு கூட்ட போறீங்க. அப்பாவும் பையனும் வீட்லயே முடிவு பண்ணிட்டு வந்துருவாங்க என்ன சொல்ல போறோம்ன்றது. இதை கூட்டத்துக்கு ஒரு செயற்குழு, இதுக்கு ஒரு பொதுக்குழு. இது வெளிப்படையாவே தெரியுது இவங்க தான் இந்த பக்கம் வர போறாங்க, அங்க இருந்து வெளியே வர போறாங்கன்னு. அதுக்கு எதுக்குங்க செயற்குழு பொதுக்குழு? வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு பிரஸுக்கு அனுப்பிச்சிருங்கன்னு சொன்னா வேலை முடிய போகுது. இதுக்காக ஒரு மீட்டிங்கை போட்டு அங்க நின்று பேசி, இது என்னன்னா இன்னைக்கு தேதிக்கு தாவேக்காக்கு வரும்போது அவரை வரவேற்கலாம் அப்படின்ற மனநிலையில தாவேக்காவினர் இருக்கலாம், சூப்பர் ஒரு பெரிய கட்சி வராருன்ற சந்தோஷத்துல இருக்கலாம். ஆனா அவரை பத்தின டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு அவரை கூப்பிடலாமா வேணான்றத தாவேக்காவினர் வந்து முடிவு பண்ணீங்க. அவங்களும் இப்ப தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாடு வரல, கொள்கை ரீதியாக ஆதரவு அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. எலெக்ஷன் டைம்ல தான் வந்து வருவாங்க, வாங்க தம்பி என்ன தம்பி பண்ணுவோம் சொல்லுங்க தம்பி, நம்ம என்ன கேட்கலாம். அவருக்கு என்ன இருக்கு, அவர் என்ன பண்ணுவாரு அப்படியே புரட்டி போட்டு 0.5 வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க அப்படின்னாரு. அப்படி ஒரு தொகுதியே கிடையாது, எப்படி தம்பி நிக்க முடியும்? கொஞ்ச நேரம் போய் நில்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க வேற ஆளை மாத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி எதனா சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து திமுகவுடைய அந்த உறவுன்றது அதிமுகவை நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், தப்பு கிடையாது. அவங்க பண்ணிருக்கிறது அப்படிதான். இங்க இருப்பாரு, இங்க போவாரு, ஸ்டாலின் அந்த கிழி கிழிப்பாரு, திடீர்னு இந்த பக்கம் ஜெயலலிதா அவர்கள் பக்கம் போவாரு, திடீர்னு எலெக்ஷன்லயே நிக்கலன்னுவாரு, அப்புறம் அவங்க கூட கூட்டணி சேர்ந்து எந்த காலத்திலும் ஸ்டாலினுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னுவாரு, ஏதோ இன்னைக்கு பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா திமுகவிடம் இருந்து ஏன் தப்பிச்சு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா திமுகவுடைய அணுகுமுறை அந்த மாதிரி இருக்கு. என்னதான் அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிற கட்சினா கூட அவங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது. ஒரு 4 தொகுதியை கொடுக்க வேண்டியது 3 தொகுதியை உதயசூரியன் நின்றுன்றது. அப்புறம் இந்த ஒரு தொகுதியை வச்சுட்டு, அதாவது 4 தொகுதி நிக்கணும் தான் திமுக காசை. சரி 3 கொடுத்தாதானே அவங்க வந்து ஒத்துப்பாங்க, நாளைக்கு நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க, அதனால இந்த ஒன்னி நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது எவ்வளவு பெரிய தப்புன்றத இன்னைக்கு உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா 2 தொகுதி வச்சிருக்க விடுதலை சிறுத்தைகள், IUML எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்குது. அப்ப அந்த அந்த 2த்துல அவங்க பொதுல நின்று ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமைச்சரவையில் இடம் கிடைக்காவா? ஏன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. காங்கிரஸ்க்கு முன்னாடி ஓடி போய் நடு ராத்திரி போய் நின்று இருந்திருப்பாரு. ஆனா இப்ப அந்த வாய்ப்பு இல்லாம போனதுனால வந்து இப்போ வேற வழி இல்லாம இதுல ஒரு MLA வரமாட்டேன்ட்டாரு. 2 பேருமே சொல்லிட்டாங்க வரல.
முடிஞ்சு. ஆமா முடிஞ்சு. ரைட்டா போச்சா, ரெண்டுமே போச்சா. நேத்துக்கு அவங்க வரல, சீர்காழி தொகுதி எம்எல்ஏ வரல, இன்னைக்கு இன்னொருத்தரும் வரல, 2 பேருமே திமுக சைடு போயிட்டாங்க. அருமைடா ஆத்தா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வைகோ போயிடுவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குதிரை பேரம் வராதா? இதெல்லாம் வராது. ஏன்? அவங்க சின்னத்துல, அவங்க சின்னல, அவங்க சின்னத்துல நிக்கும், அவங்க சின்னத்திலே நிக்கும் போதே முடிஞ்சு போச்சுங்க. அவங்க எம்எல்ஏ தாங்க, இது வேஸ்ட் ஆஃப் டைம் தான், இவங்க பண்றதே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இப்ப என்னன்னா நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, இனிமே திமுக கூட்டணியில நம்ம இல்ல அப்படின்றத எடுத்திருக்காங்க. இதுதான் இருக்கக்கூடிய செய்தி. அடுத்து என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாருன்றது நமக்கு தெரியாது. மக்கள் நல கூட்டணி 2.2 ஆரம்பிக்கலாமே. மக்கள் நல கூட்டணி 2.0 ஆரம்பிக்கலாம். அவரு தேமுதிக, கம்யூனிஸ்டுகள், ஜி.கே. வாசன் சும்மா தான் இருக்காரு அவரு. அப்புறம் யாரு அதுல, திருமாவளவன் இப்ப போக மாட்டாரு. சோ அதனால வாய்ப்பு கிடையாது. எந்த கூட்டணி ஆரம்பிச்சாலும் அது உருப்பட போறது கிடையாது. அதுக்கு ஆரம்பிச்சா என்ன, ஆரம்பிக்கலன்னா அது பாட்டுக்கு இருக்கட்டும், கிடப்புலயே கிடக்கட்டும். இந்த இதுதான் சந்திரமுகி தான் ஒட்டியானோ காசுமால. ஓகே ஓகே இருக்கட்டும், அதுலயே வைங்க, அப்படியே வச்சு பூட்டுங்க அதுலன்ட்டு போக வேண்டியதான். நான் இவ்வளவு பெரிய பேய், பெரிய பேய் தான், அதனால தான் பயப்படுறாங்க சேர்க்கறதுக்கு வீட்டுக்குள்ளார. ஸ்ரீதேவி அந்த கூப்பிடலாம் வான்னு இல்ல என்ன லிங்கேஷ். சரி ஒரு நிமிஷம், நேத்து வீடியோ போட்டிருந்தீங்க, வாழ்த்துக்கள் நிறைய, உங்களுக்கு ஒரு அப்ளாஸ்லாம் வந்திருந்தது. பேச தெரியாது நல்லா பேசிட்டீங்க அப்படின்னு மக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க உட்காந்து பேசுங்கலாம் கூட சொல்லியிருந்தாங்க. புரியல. இல்லைங்க, நல்ல விஷயம் தானேங்க. இப்ப நான் இல்லைன்னா நீங்க உட்காந்து பேசிடுவீங்கல்ல, பிரச்சனை இல்லைல்ல. பாராட்டினாங்க, மாத்தி லீவ் எடுத்தாலும் தனித்தனியா வீடியோ போட்டு சேனலை காப்பாத்திடுறீங்கப்பா அப்படின்னு. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஜோ பாத்தீங்கன்னா நேற்று ஒரு மல்டி டேலண்ட்லாம் பண்ணியிருக்காரு. நேற்று நான் ஃபுல் டே வரல, சராஷ் ஷியாம் சாரை வீடியோ எடுத்தாரு. தம்பியும் இல்லை, தம்பி தான் முன்னாடி நாளே அள்ளி போட்டார்ல, கறி அள்ளி போட்டார்ல, அதனால் அவரே தான் அந்த வீடியோ ஃபிக்ஸ் பண்ணி அவர் தான் எடுத்தார். ரெண்டாவது அவர் வீடியோவையும் அவரே கேமராலாம் செட் பண்ணி அவரே எடுத்தார். அதாவது ஒரு டிஓபி பண்ணிங்கன்னா டிஓபி பண்ணுவார், எடிட்டிங்னா எடிட்டிங் பண்ணார், டைரக்ஷனா டைரக்ஷன், ஆங்கரிங்னா ஆங்கரிங். ஆனால் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை, அதை கெடுத்து விட்டுறாதீங்க. என் கையில நானே சாப்பிட்டேன். இவருக்கு நான் லீவு தரலையா, அதனால நான் லீவ் எடுக்க கூடாதா? நான் எப்ப லீவ் எடுத்தேன், இவன் எப்ப லீவ் எடுத்தான்? நான் சடனா பிளான் பண்ணி வேற வழி இல்லாம அந்த லீவ் எடுக்க வேண்டியதா போச்சு. இவரு போயிட்டாரு, இவருக்கு லீவ் தரல, அதனால எனக்கு லீவ் கிடைக்காதா? நீ சொல்லலப்பா, மக்கள் சொல்றாங்க, கமெண்ட்ல சொல்றாங்க. எக்ஸ்போஸ் ஆயிட்டான் அவன். சடனாவா நீனு? உன்னையதான் மக்கள் முன்னாடி நாங்க அம்பலப்படுத்திட்டோமே, நீ என்ன பேசணுன்றதா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உன் சேனலு, நீ யாரு? ஏய், மனசாட்சியோட பேசு. டிக்கெட் கிடைக்கலன்றதை எப்ப சொல்ற? ஊருக்கு போகும்போது நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க. அடுத்த நாளே ஒருத்தன் திரும்புறோம், எப்ப டிக்கெட்? அடுத்த நாள்லயா? அன்னைக்கே திரும்புறோம், அன்னைக்கே தானே டிக்கெட் போடும். ஆனா அன்னைக்கு ஈவினிங் போய் இவன் டிக்கெட் தேடுறான்னா கிடைக்காதுன்னு தெரிஞ்சுட்டு தானே தேடுவான். ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் ஊருக்கு போற மாதிரி பண்றான். இவன் ரெகுலரா ஊருக்கு போறவன், இவனுக்கு தெரியுமா தெரியாதா? நீ எடுக்கலன்னா நானும் சொல்றான். டிக்கெட் எடுப்பியா? நான் எடுக்க மாட்டேன், அண்ணன் தான் எடுப்பான். காயப்பட்ட துணி எடுப்பியா? நான் எடுக்க மாட்டேன், அண்ணன் தான் எடுப்பான். சரி ஓகே, நெக்ஸ்ட். நீங்கள் இன்னமும் போங்க. நேற்றைக்கு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு மேரத்தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நடத்தியிருக்காங்க. இங்கே வழக்கம்போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ கும்பல் இருந்தது அப்படின்றது தெரியும். அவரே பார்ட்டிசிபேட்டும் பண்ணார். அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூடயே 3 கிலோமீட்டர் ஒரு ஓடி இருக்காரு. அப்புறம் அங்கே அந்த இதில் எழுதியிருக்காரு, ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ். ஸ்பெல்லிங் கூட உங்களுக்கு தெரியாது, என்ன அசிங்கப்படுத்துறீங்க போங்க. பூனை மேல் மதில், இளமை புகுத்தி விடும், ஆகஸ்ட் இப்போ 20 குடியரசு சுதந்திர தின குடியரசு, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலையே. சரி, எதுக்கு தங்கிலீஷில் எழுதுறீங்க? தமிழ்நாட்டில் இருந்து தமிழில் எழுதாமல் எதுக்கு தங்கிலீஷில்? இப்போ தமிழை யார் வாழ வைப்பா? அதுக்கு தான் ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் வாழ வச்சுக்கோம். எங்க? ரெட் ஜெயின் மூவிஸ், Cloud9 மூவிஸ் அவங்க இருக்காங்கல்ல, இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியால நேத்து ஃபுல்லா என்ன சொன்னாங்கன்னா அப்படின்னு யார், அதாவது நேத்து சிஎம் அவர்கள் ஒரு இது எழுதுற கையெழுத்து. ஏன் இவங்க தோக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த ஒரு வாசகமே போதும். ஏன் திமுக திரும்ப திரும்ப தோக்குது அப்படின்னா, இன்னமும் நாங்கள் கொள்கை பிடிப்பாளர்கள், நாங்கள் தான் தமிழை வளர்க்கக்கூடியவர்கள், எங்களால் தான் தமிழ் தான் எங்களை வாழ வைக்கிறதுலாம் தமிழ் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் வாழ வைக்க வேண்டிய அவசியம்லாம் இங்கே கிடையாது. தமிழ் அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும். நீங்கள் நம்ம போய் யாரும் கொல்லாமல் இருந்தாலே தமிழ் வளரும். தமிழ் வளர்றதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது தான் பார்க்கணும். இப்போ விஜய் அவர்கள் போதையை கைவிடு, ஓடு ஓடு, ஓட்டத்தை எடு, விளையாட்டை எடு அப்படின்னு ஏதாவது ஒன்று எழுதுறாருன்னு வச்சுங்களேன், தமிழ் எழுதுறாருன்னு வச்சுங்களேன், தமிழ் வளர்ந்துருமா? அதனால போதையை நிறுத்திடுவோம், எல்லாம் முடிஞ்சிருமா? விஷயம் அது இல்லை. கண்டென்ட் என்னன்னு பாருங்க. அவர் ஒரு சிஎம்,
அவர் சொல்றாரு. அவர் சொல்றத இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் நம்ம கேட்போமான்னு தெரியாது. 30, 35, 40, 45, 55 உள்ளவன் கேட்பானான்னு தெரியாது. ஆனா அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய, அவர் சொன்னா கேட்கக்கூடிய இருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் இருக்குல்ல, 10, 12, 13, 15, 16 இன்னைக்கு காலேஜுக்கு போற ஃபர்ஸ்ட் இயர் போற பசங்க இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் பேரு போய் சேரும் போதாவது அது அந்த அந்த இது ஓகே, ஒரு சிஎம்ஏ சொல்றாரு, அவரே ரன் பண்றாரு, அவரே இந்த மாதிரி நமக்கு சொல்றாரு அப்படின்னும் போது அதை அவங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பல பேர் தங்களுடைய ஐக்கானா பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து இன்னைக்கு சிஎம்மா இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் எப்படி எடுத்துப்பாங்க, எப்படி போச்சுன்றதை நம்ம மறந்துடணும். அது நீங்க காப்பாத்துறது பெருங்கஷ்டம். அதை இழுத்து பிடிச்சி ஏதாவது பண்ணாதான் உண்டு. சிஎம் சொன்னதுல யாரும் கேட்டது கூட அதுதான் சொல்றேன். நீங்க உட்காந்து வீடியோ போட்டா சரியாயிடுமா? அந்த போதை இதுக்கு அப்பா சொல்றேன் அப்படின்னு ஏதோ போட்டுட்டு இருந்தார்ல முன்னாள் சிஎம், அந்த மாதிரி சொல்றதுனாலே எந்த பிரயோஜனையும் கிடையாது. ஆனா ஒருத்தர் செயல்ல நடத்தி காட்டுறாருல, ஓடுறாரு, அந்த இதுக்கு இது பண்றாரு, அங்க இருக்கக்கூடியவங்க கூட சகஜமா வந்து பேசி அதை முன்னெடுத்துட்டு போறாரு. அதுக்கு வந்து இதை மாதிரி பண்ணாதீங்க, ட்ரக்ஸை கைவிடுங்க, ஸ்போர்ட்ஸை எடுங்க, அதுதான் இனிமேல் நம்மளை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு அடுத்து இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், வரக்கூடிய ஜென்ரேஷன் அதை முன்னெடுக்கும். இந்த ஜென்ரேஷனை பற்றி நம்ம இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம முயற்சி தான் பண்ணலாம், பண்ணாதீங்கன்னு முயற்சி தான் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் போய் விழுந்தாச்சு, விழுந்தவனை காப்பாற்றுற வேலையை மட்டும்தான் பண்ண முடியும். இனிமே வரவங்கள தடுக்கலாம், அந்த இடத்துக்கு போகாம தடுக்க. அதை விட்டுட்டு தமிழ் இனிமே மெல்லச்சாகும், தமிழ் இனிமே தூக்கு போட்டுக்கும், தமிழ் இனிமே அவ்வளோதான், என்ன முதலமைச்சர் ஒருத்தர் அப்படி எழுதிட்டா எல்லாமே போயிடுமா? அசிங்கம் இல்ல, எதுங்க அசிங்கம்? போட்டது யாரு? இளைஞர் செய்திகள். அதுதான் சொல், இளைஞர் செய்திகள் இல்லை, எல்லாரும் இளைஞர் செய்திகளா இருக்கட்டும், இந்த அம்பாசமுத்திரத்துல நிக்க போற கட்சியா இருக்கட்டும், பொது வேட்பாளராக நிறுத்த போற கட்சியா இருக்கட்டும், எல்லாருமே அதே வேலையதான் இருக்காங்க. யாருமே அவங்க வேலையை எதுவுமே பாக்குறது இல்ல. எல்லாம் கும்பலா நின்னுகிட்டு இப்படியே தான் நின்னு பாக்குறது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னே பாக்குறது. ஏதாவது பண்ணுவியா? இந்த படம் பார்த்திருக்கீங்கல்ல, தாய்க்கிழவி. தாய்க்கிழவியில அந்த தங்கச்சி சொல்லுவாங்கல்ல, அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தோம், அந்த 3 அண்ணிங்களும் சேர்ந்து பின்னாடியே போவாங்கல்ல, அதுதான் விஜய். விஜய் வந்து அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, 3 பேரும் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பாக்குறன்ற பேர்ல எது பண்ணாலும் குத்தம் சொல்றது. குத்தம் சொல்லக்கூடாது. நீங்க ஆட்சி, நான் இப்பயும் சொல்றேன், ஆட்சி மேல இருக்கிற விமர்சனத்தை வைங்க. எதுக்கு எடுத்தாலும் விமர்சனம் வச்சீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் ஒரு விமர்சனமாடா, ஏன்டா இதெல்லாம் ஒரு நியூஸ் ஆடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இருக்கு. கோவில முக்கிய பிரமுகர் கைதாமே, ஏன் சேலத்துல முக்கினா கைது பண்ண மாட்டாங்களான்ற மாதிரி. இதுதான் விஷயம். இது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அது அவங்களுக்கு போய் சேருது. இதுதான் கம்யூனிகேஷன் பிரச்சனைன்றது. நீங்க உட்காந்துட்டு தமிழ் ஆத்துன்னு ஆத்துவீங்க, அதை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அப்படியே உட்காந்து கேட்பாங்களா? ட்ரெண்ட் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு என்ன சொன்னா புரியுமோ நீங்க அதை சொல்லணும். தமிழை வளர்க்கக்கூடிய நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்கூல்ல அதை எப்படி எடுத்துட்டு போகணும், காலேஜில் அதை எப்படி எடுத்துட்டு போகணும், வழக்காடு மன்றத்தில் அதை எப்படி எடுத்துட்டு போகணும், உங்க பேர் வைக்கிறதுல முதற்கொண்டு இந்த தமிழை எப்படி எடுத்துட்டு போறது, வீட்டுல தமிழ் பசங்களுக்கு சொல்லித்தரோமா, தமிழ் எழுதுறதுக்கு தெரியுதா அப்படின்றத பாருங்க. அதுல வந்து தமிழை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சிஎம் எழுதிட்டாராம் தமிழ் அழிஞ்சு போயிடுமா, இதனாலதான் நீங்க அழிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க, இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க. இதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. நல்ல முன்னெடுப்பு. அதை கெடுக்கிறதுக்குனே வரக்கூடிய சில பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம இவரு ஆதவர்ஜுனா. வந்தாரு, பேசினார், ஓடினாரு, பேசினாரு, சிறப்பா நடந்துச்சு. இந்த மாதிரி ஏதாவது அடுத்தடுத்து நடக்கும்னு சொல்லலாம், பரவாயில்ல. இந்தியாவிலேயே இப்படி ஒரு முதலமைச்சர் பண்ணதில்லை. அடையா நீ வேற எப்ப பார்த்தாலும் அப்படின்ட்டு அவர் தான் வந்தாரு, ஓடிட்டார்ல. ஒண்ணு டேட்டா, நான் இப்பயும் சொல்றேன், இதே தான் அன்னைக்கு சொன்னேன். நீங்க ஒண்ணு பேசினா டேட்டாவோட பேசுங்க, தெளிவா பேசுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சிம்பிளா ஏதாவது பேசி முடிச்சுட்டு போறீங்க, எதையாவது கலப்பி விட்டு போயிடுறாரு. இந்தியாவில இப்படி அவங்க உடனே வந்துட்டாங்க, எதை எடுக்கணுமோ அதை விட்டாச்சு, அவ்வளவுதான், இதை எடுத்தாச்சு. பாத்தீங்களா, ஓமர் போனார் பாத்தீங்களா, 21 கிலோமீட்டர் ஓடினார் பாத்தீங்களா. அதை விட உங்க சிஎம் என்ன பண்ணிட்டாரு, கரூர்ல இருந்து எப்படி ஓகே, நீங்க கரூரை பத்தி பேசுறதெல்லாம் அடுத்து அவங்க எதிர்கட்சிகளோட வேலை. ஆனா இந்த இந்தியாவில இருந்தே இது வரைக்கும் யாருமே பண்ணாதது அப்படின்னு அந்த அவர் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பண்றாரு. அதை வந்து ஸ்பாயில் பண்றதுக்குன்னே வரக்கூடிய ஸ்பாயிலர்ஸா சில பேர் வர்றாங்க. அப்படி ஒண்ணுதான் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசின அந்த கருத்து வந்து தமிழ்நாட்டிலன்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர்கள் இதுக்கு முன்னாடி யாருமே ஓடுனது கிடையாது, அதை அவர் வந்து நேரடியாவே செய்யறாரு அப்படின்னு சொல்லும் போது ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாறும். இந்தியாவிலேயே நல்ல வேளை அவர் உலகத்திலேயும் சொல்லாம விட்டாரு, நல்ல விதமா. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா இருக்கு. அப்படிதான் இருக்குது. அதே மாதிரி இந்த சரத் அவர்கள் மாத்திரை, எனக்கு இன்னைக்கு என்னன்னா, ஒரு சின்ன பொண்ணு வீடியோ போட்டிருந்துச்சு அந்த பத்தி. நல்லா இல்லை, அது தப்பு. அது ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த வயசு பசங்களுக்கு என்ன தெரியும், அந்த
பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. ஆனா வீடியோ போட்டு அதை சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்துச்சு? யார் அவங்க? எதுக்கு அந்த குழந்தைய வச்சு இந்த மாதிரி வீடியோ போடுறீங்க? உங்க மேல தப்பு இருக்கு இல்லைன்றதை நீங்க மக்கள் மன்றத்துல நிரூபிச்சுட்டு போங்க. இல்ல அது வேற ஏதாவது வழிவகைகள் இருந்து அதுல செஞ்சுக்குங்க. இல்ல தப்பா இருந்துச்சுன்னா அவர் மேல ஆக்ஷன் எடுங்க. எல்லாம் ஓகே, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா ஒரு குழந்தைய வச்சு வீடியோ போடுறதெல்லாம் வந்து நாட் நைஸ். அது வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. எந்த சமூகமும் அது வந்து ஏத்துக்காது. இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி தான் நேற்று அந்த போதைப்பொருள் விழிப்புணர்வுக்காக அவர் வந்து போயிட்டு வராரு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடனே வீடியோக்கள் வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். IPL. ஆமா, அந்த வீடியோ இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. நேற்று ஃபுல்லாக எடுத்து ட்ரெண்டிங்ல ஓட்டினாங்க. ஐடிவிங்லேருந்து பேபி கிட், நியூ பேபி கிட்னு போட்டு 500 ரூபா நோட்டு, ஒரு ஏடிஎம் கார்டு, ஒரு வந்து மாத்திரை, செல்போன். உடனே அதை பற்றின ஆராய்ச்சிகள். பேராசிட்டமால் அப்படி கொடுக்கலாமா, 1.5 வயசு குழந்தைக்கு அப்படி கொடுக்கலாமா, போனாங்களா வச்சாங்களா அப்படின்னு. ஒரு சிலர் அந்த குழந்தையோட செல்ஃபின்னு சொல்றீங்க, அந்த செல்ஃபி வீடியோல அந்த குழந்தையே காணும், எங்க இருக்கு, எங்க போச்சு, என்ன போய் சொல்றீங்களா அப்படின்னு. இன்னொரு சைடு அப்படியும் கொடுக்கலாம், அது அவங்க சொல்றது ஒன்றும் போய் கிடையாது. அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன நடந்ததுன்னு தெரியாது, அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு நம்ம நம்பலாம். அதையும் மீறி இல்ல ஒருவேளை அந்த இது பண்ணுவாங்கல்ல சில விஷயங்கள், இந்த இது ஃபேக்கா சில விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல நம்ம கெத்து காட்டுறதுக்காக, அந்த மாதிரி எதுவும் பண்ணி சிக்கிக்கிட்டாரான்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. இதை வச்சு நேற்று ஒரு ஆட்டம் ஆடிட்டாங்கல்ல, நீங்க தானே எடுத்து கொடுத்துருக்கீங்க. இது வந்து காரணம் வந்து அவங்க கிடையாது, நீங்க பண்ண வேலை. இப்ப வந்து அது வந்து இதாயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு முன்மாதிரி. ஏன்னா நீங்க எப்பயோ பண்ண விஷயங்கள் இப்ப வந்து அடிக்கும் நம்மள. அந்த கருமான்றது அப்படி நம்மள விடாது இல்ல. இப்ப நீங்களும் நானும் ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்போம். ஆமா, 5 வருஷம் பண்றது அப்ப பண்ணிருப்போம். இப்ப நம்மள அது ஒரு வேலை ஏதாவது இருந்ததுன்னா போட்டு இழுத்து போட்டு அடிப்பாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு உரிய விளக்கம் கொடுக்குறாரு. பட் அந்த விளக்கமும் வந்து எக்ஸாக்டா ஒத்து போக மாட்டேங்குதுன்னு ஒரு பக்கம். அப்புறம் அந்த குழந்தையோட வச்சு வீடியோ போடுறதும் வந்து நல்லா இல்லை. அவரு ஒரு ஃபேமிலியோட நின்று எதுக்காக அந்த மாதிரி சொல்லணும்? உங்க பிரச்சனைனா நீங்க அது ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு போனா முடியும். உங்க ஃபேமிலியை வச்சு நீங்க அந்த வீடியோ போட்டு விளக்கம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்க வந்து இருக்கிறது தாவேக்கா, உங்க மேல அம்புகளை எய்துகிட்டே இருப்பாங்க. எல்லா அம்புகளுக்கும் எய்து வந்து எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சில விஷயங்களுக்கு சொல்லுங்க, சில விஷயங்களுக்கு சொல்ல முடியாதுன்னா கடந்து போங்க. இல்ல உங்களை நிரூபிக்க வேண்டிய இடத்துல எங்க நிரூபிக்கணுமோ நீங்க அதை சரியா நிரூபிச்சுட்டு போங்க. குடும்பங்களை வச்சு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடாதீங்க அப்படின்றதான் அமைச்சர் கில்லி சரத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது செய்தி. அடுத்து இதுதான் இப்போ ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் நேற்றுக்கு பேசியிருந்தார்ல, ஐடி கார்டில் வந்து அது சாதி. நீ ஏன் சாமி இதெல்லாம் பேசுற, உன் துறை எது சாமி அப்படின்ற மாதிரி இருக்கு. அது ப்ராப்பரான டீட்டெயில் இல்லை. என்ன செய்ய போறாங்கன்ற டீட்டெயில் ப்ராப்பரா இல்லை. ஐடி கார்டுன்றாங்க, அது என்ன மாதிரி ஐடி கார்டு, அதில் எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஸ்கூல் பேர், அது இது என்னென்னமோ டீட்டெயிலாம் வரும்ன்றாங்க. அப்படி வந்துச்சா அதில் வந்து சாதியோடைய அந்த இதுவும் வந்துடும், சாதி சான்றிதழும் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலில் அது ஒன்ஸ் கொடுக்கறது, அந்த ஒன்ஸ் கொடுக்கறது ஏன் அந்த ஐடி கார்டில் வரணும்? என்ன காரணத்துக்காக அந்த ஐடி கார்டில் வரணும்? இல்லை, நம்மள இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க போவோம்ல, அது அங்கே போய் அங்கே வாங்குறதுக்கான அலைச்சல் அந்த இதெல்லாம் அதிகமாக இருக்குன்றனால இது வந்து அவங்க இருக்கும்போதே நம்ம கிடையாது. நீங்கள் ஐடி கார்டில் கொடுக்க வேண்டிய அவசியம். நீங்கள் அந்த பசங்களுக்கு நீங்களே வந்து என்ன ஏதுன்றதை தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸாரை வச்சு நீங்கள் கொடுத்துடலாம். ஏன்னா அது ஒன்ஸ் தான் தேவைப்படுது. ஸ்கூல்லையும் ஒரு காலேஜ்லையும் தான் அதிகபட்சம் தேவைப்படுது. அதுவும் எதுக்காக சாதிச்சாங்க? அதுக்குன்னு இல்லை, அங்கே ஒரு ஸ்கீம்ஸ் நம்ம வாங்கணும்னாலும் சரி, இந்த மாதிரி சொல்கிறேன், நம்ம தேவைப்படுது. அதுதான் சொல்றேன். உங்களுக்கு அது தேவைன்னா அது எது, அது சாதி சான்றிதழ் கொடுக்கறது அதுக்கு தானே. இந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்கீம்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் பின்னால இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை, நலிவடைந்தவர்கள் அந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க, அந்த எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கும். அதுக்காக கொடுக்கப்படுறது தானே தவிர இவருங்க இன்ன ஜாதின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக முதல்ல கிடையாது. ஸோ அப்போ அதை கொடுக்கும்போது அது ஐடி கார்டுலேயே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒருவேளை ஒன்று வேண்டாம், இந்த கேஸ்ட்னு இருக்க தேவையில்லை, என்ன பிரிவுன்னு இருந்துச்சுனாலும் தப்பு தானே. இப்போ நீங்களும் நானும் எல்லாரும் நம்ம எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம ஸ்கூலோட கான்செப்டே என்ன? ஏன் எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம்? எல்லாரும் ஒன்று தான். நீ வேற, அவன் வேற, அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் கிடையாது. நீ நானும் எல்லாரும் இங்கே ஒன்று தான். அதுக்கு தான் இந்த யூனிஃபார்ம். அப்போதான் நமக்கு ஐடி கார்டு அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. அதெல்லாம் மெட்ரிகுலேஷனில் படித்தவங்க தான், கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து படித்தவங்களுக்குலாம் ரொம்ப லேட்டாக தான் அந்த ஐடி கார்டு அந்த கான்செப்ட்லாம் வந்துச்சு. அப்போ யார் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆமாம், அவன் என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். என் கிளாஸு என் ஃப்ரெண்டு, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான். ஒருவேளை அந்த கார்டு கொடுத்து அதில் அவங்க எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி அந்த மாதிரி பிரிவு போட்டாங்கனாலே அதுவே ஒரு மாதிரி ஒரு பிரிவினையை உண்டாக்குன மாதிரி இருக்கும். அதனால அதில் சரியான நடைமுறையை பயன்படுத்தி இந்த பிரிவினைகள் எல்லாம் உண்டாக்காமல் அந்த ஜாதி சான்றிதழுக்கு வேற ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் கொடுக்கலாமே தவிர இதில் நீங்கள் ஆட் பண்ணுறது சரியா இருக்காது. இல்லை, அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பாஜகவோட திட்டம். இது
இவங்க வந்து முன்னாடியே சொன்னாங்க 2022லயோ 4லயோ என்னமோ வந்த ஒரு இது ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இதாக இருக்கணுன்றதுக்காக இது பாஜக கொண்டு வந்த திட்டம். அதுக்கு வந்து இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. பூனை வெளியில் வந்துருச்சு. அது இவ்வளோ சீக்கிரமாக அந்த பூனை வெளில வரும்னு நான் எதிர்பார்க்கலான் இருக்காரு. அந்த பூனை வெளியே வருதோ வீட்டுக்குள்ளார போதோ அது இல்லை விஷயம். அது அதுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் எடுத்து வந்து பாஜக விட்டுறணும். இன்னும் அந்த பாஜக இது இன்னும் இவங்களுக்கு விட்டு போகலை போல. அதே இதில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக நீங்கள் இப்போ வரக்கூடிய எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா கமல் ரெஃபரன்ஸ் இருக்கும். இப்போ அது ஒரு இதுவாக மாறி போச்சு, ட்ரெண்ட் மாதிரி ஆகி போச்சு. எல்லாரும் கமல் ரெஃபரன்ஸ், அதாவது ப்ராப்பர் கமல் ரெஃபரன்ஸ் வைக்கிறது இல்லை, சும்மா அந்த ஒரு இதுக்கு ஹைப்புக்காக கமலை வச்சு ரெஃபரன்ஸ் ஒரு பாட்டோ. இப்போ தாய் கிழவி மாதிரி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாத்துலேயும் டோட்டலாகவே ஒரு ஃபேனாகவே இருப்பார். அது மூலியமா ஒரு கமல் ரெஃபரன்ஸ் வைக்கும்போது ஓகே. ஆனால் சும்மாவே எல்லாத்துக்கும் ஒரு கமல் ரெஃபரன்ஸ் வைக்குது. இப்போ லோகேஷ் கனகராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது சும்மா அந்த ஒரு இப்போ ஜேடி கேரக்டர் இருக்கா, ஜேடி கேரக்டரோட ப்ரொஃபஸர் யாருன்னு கேட்டா கமலஹாசன் அந்த நம்ம ஒரு படத்துல வந்த அந்த கேரக்டர் தான் வந்து அவருடைய ப்ரொஃபஸர். அவருடைய இறப்புக்காக தான், இறந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி சில விஷயம். சில பேர் இந்த மாதிரி எங்கெங்கயாவது எடுத்துட்டு வருது ஓகே. ஓவராலாவே இப்படி இல்லைன்னா ஓவராலாவே விஜய் ரெஃபரன்ஸ் வைக்கிறது, சும்மா திணிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி இல்லாம இருக்கக்கூடிய விஷயங்கள். இது மாதிரி தான் இவங்க எல்லாத்துக்கும் பாஜக எடுத்துருந்து விட்டுறது. ஏதாவது ஒன்று சொன்னா இந்த பாஜக இந்த இதா இருந்தாலும் பாஜக. இப்போ நீங்க அடுத்து பாஜக கூட நீங்க போறீங்களா, அதுக்கு என்ன பண்றது? இவங்க எல்லாவது மறைமுகமானு சொல்றீங்க, நீங்க நேரடியாவே இப்ப அடுத்தடுத்து போறதுக்கான ஏதோ வன்னியரசு சொல்லிட்டாருல, பாஜக கூட இழுத்துட்டு போறதுக்கு தான் ஆராசா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பைத்தியம்னு சொல்லாம சொல்லிட்டாரு. நல்ல தமிழ் வார்த்தையில போயிட்டாரு, மனப்பிறழ்வு அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுதான் வன்னியரசு. அதுதான் டைரக்டா சொன்னா இன்னும் கொந்தளிப்பாங்கல்ல, டைரக்டா சொன்னா இன்னும் கொந்தளிப்பாங்க. கொந்தளிச்சிட்டு போ, யாருக்கு நஷ்டம் இங்க? எனக்கு என்ன வந்துச்சு, இன்னைக்கு கூட சொல்லியிருக்காருல, இன்னைக்கு நேத்தோ இன்னைக்கும் சொல்லியிருக்காரு. அதுதான் மாற்றம் மணக்கிறது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. முதல்வருடன் நடித்தவர்களுக்கு, அரிதாரம் பூசியவர்களுக்கு இது முதன்மை இடம், அப்புறம் கூட நடிச்ச ஃப்ரெண்டுக்கு வந்து அமைச்சர் இடம், அவரை வச்சு படம் எடுத்தவருக்கு டெல்லி பிரதிநிதியா வந்து கொடுக்குறாரு. அதெல்லாம் கரெக்டு தான். அதெல்லாம் நீங்க சொல்றது தான் எங்களுக்கு வந்து மனம் ஏத்துக்க மாட்டேங்குது. அன்பில் மகேஷ் யாருன்றது இந்த உலகத்துக்கே தெரியும். சபரீசன் அவர்கள் யாரு, உதயநிதி முதல்ல யாரு, கனிமொழி அவர்கள் முதல்ல யாரு, இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் வருது இல்ல. இப்ப அன்னைக்கு ஆராசா வந்து பேசுறாரு, ஆனா அது திமுக இருந்து பேசுறாருல. ஆராசா தனியா இருந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாருன்னா சரின்னு சொல்லலாம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்துகிட்டு இத்தனை பேருக்கு நீங்க பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கே அமைச்சரவை கொடுப்பீங்க. அதை இன்னைக்கு இதுல வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜனை எதிர்த்து நின்னாரு. அவர் யாரு, கள போராளியா? மோகன் கார்த்திக் மோகனா? கார்த்திக் யாரோட ஃப்ரெண்டு? இவரோட ஃப்ரெண்ட். யார் ஒரு ஃப்ரெண்டோ, சபரீசன் ஃப்ரெண்டோ, யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான உங்களுடைய ஆட்களுக்கு தானே நீங்களும் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்ப இது வழக்கமா நடக்கிற நடைமுறை தான். ஏதாவது இன்னைக்குதான் புதுசா வானத்துல இருந்து குதிச்சு தாவேக்கா இன்னைக்கு எடுத்து வந்து முதல்ல கேவின் ப்ரொடக்ஷனோட அந்த இவருக்கு வந்து அதுல நமக்கும் உடன்பாடு கிடையாது. ஒரு தமிழ்நாட்டின் பிரதிநிதியா ஒரு தமிழரை போடுறதுலதான் கரெக்டா இருக்கும். எவ்வளவோ ஆட்கள் இருக்காங்க, எவ்வளவு படித்தவர்கள் இருக்காங்க, அவங்கள அந்த மாதிரி போடும்போது ஏதாவது நமக்கு நன்மை நடக்கும். அவரை வச்சு படம் எடுத்தாருன்றதுக்காக அவர் கொடுத்துருக்காரா, இல்லை வேற எதுவும் காரணத்துக்காக அவர் கொடுத்துருக்காரான்னு தெரியாது. அவருடைய அந்த படம் ரிலீஸ் ஆகாததன் பின்னணி அந்த மாதிரி எதுக்காக கொடுத்துருக்காரான்னு தெரியாது. ஏன்னா அவங்க சரியான விளக்கமும் கொடுக்கல. அப்படி கொடுக்காதப்ப வேற ஏதோ ஒரு பின்னணி இருக்கும் தான் நினைக்கிறேன். இருக்கலாம். ஆளுநரை பார்க்க போகும்போதும் இவரு பின்னணி இருக்கலாம். அவர் ஏதோ ஒரு வகையில அவருக்கு சொந்தம். ஆளுநர் வந்து ஏதோ ஒரு வகையில அவருக்கு சொந்தம். அதனால அவருக்கு வந்து அந்த அன்னைக்கு கூட்டு போயிருக்காரு. ஏதாவது அவர்கிட்ட பேசி கரெக்ட் பண்ண முடியுமா, உடனே பண்ண முடியுமான்னு பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு அவருக்கு கொடுத்ததுன்றது தமிழ் வழி சமூகத்தை சேர்ந்த நம்மளால அந்த ஏற்றுக்க முடியாது. எவ்வளோ தமிழர்கள் இங்கே இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு ஒரு இதை கொடுத்துருந்துருக்கலாம். உங்கள் கட்சியிலேயே வந்து சேர்ந்த எவ்வளோ பேர் இருப்பாங்க தமிழர்கள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். பட் அதுக்கு சரியான விளக்கத்தை வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன் அவருக்கு இந்த போஸ்டிங்கை கொடுத்தாங்க அப்படின்ற அந்த இதை வந்து தெளிவாக வந்து விளக்குனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் பேசாதீங்க. இன்னைக்கு டெல்லிக்கு பிரதிநிதியா இருக்கிறத நீங்க வேணா விமர்சிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இன்னாருக்கு தான் கொடுக்குறாங்க, ஃப்ரெண்டுக்கு அமைச்சரவை இடம் கொடுக்குறாங்கன்னா நீங்களும் அதே ஃப்ரெண்டை தான் அமைச்சரவை இடம் பெற வச்சு அவர் மூலியமாவே உதயநிதி அவர்களை துணை முதல்வர் அமைச்சராக ஆக்கணும்னு சொல்ல வச்சவங்க தானே நீங்க. நீங்க வந்து அதை பத்தி பேசுறதுக்கான எந்த விதமான தகுதியும் தராதரமும் கிடையாது, உங்களுக்கு கிடையாது, உங்க கட்சிக்கு முதல்ல கிடையாது. நீங்க எது பேசுனீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நீங்க அவ்வளவு பண்ணி வச்சிருக்கீங்க. இவர் சொன்ன மாதிரிதான் நாங்க பேசுறது. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்களுக்கு என்ன தகுதி? அதுக்கு மேல தகுதி இருக்கு அவங்களுக்கு. விமர்சிக்கலாங்க, அரசியல் ரீதியா விமர்சனம், அரசை விமர்சிக்கிறது வேற. இப்படி பண்றாங்க, தோழர்களுக்கு கொடுக்குறாங்க, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த இதுவே கிடையாது. லிஸ்ட் எடுத்து போட்டோம்னா நீங்களாம் ரொம்ப கம்மியா இருப்பீங்க, அவங்க தான் ஜாஸ்தி. ஆமா,
இவர் செல்வ பெருந்தகை அவர் திமுக காரரு காங்கிரஸ். திமுக வரப்போறாருங்க. ம், அப்படியா? கன்ஃபார்ம் ஷூர். இப்போதான் இங்க ஆளுங்கட்சி கூட தானே இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு வலுக்கட்டாயமா கட்டாய திருமணம் பண்ணி வச்சதே அவருதான். ஆமா, ஓகேங்களா? அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தவங்களை பிரிச்சு கட்டாய திருமணம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கூட்டு வந்ததே இவரு தான். அப்புறம் அவர் வீட்டு ஃபங்க்ஷனையும் மறந்து அன்னைக்கு 4 மணி வரைக்கும் நின்று நிதானமா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு போனதும் அவரு தான். அவர் வீட்டு கல்யாணத்துக்கு கொண்டு போய் பத்திரிக்கை வச்சு யாருமே போகல. தாவேகா சார்பாவும் யாரும் போல, இதுவும் போகல, விஜயும் போகல, ஆதவர்ஜன் அவர்கள் போகல, யாருமே போகாதப்ப அந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் போனாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சிதம்பரம் அவர்கள் கூட போல. சிதம்பரம் மட்டும்தான் போனாருன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் போறாரு, எல்லாரும் போறாங்க. திமுக காரங்க தான் பெரும்பாலும் அங்க வந்து இருக்காங்க, காங்கிரஸ்காரங்க கூட இல்ல. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி சேர்ப்பாங்க யார திமுகல. ஏன் சேர்க்க மாட்டாங்க? அவருக்கு என்ன? காங்கிரஸ் தான் முதுகுல குத்துச்சே. காங்கிரஸ் என்ன குத்து? செல்வ பெருந்தகை குத்துக்கலையே. ஏங்க எப்பயோ அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே போயிட்டு ரெக்கார்டு பண்ண வேண்டிய ஒரு கட்சியை மறுபடியும் அதே குட்டையில கொண்டு வந்து போட்ட பெருமை வந்து செல்வ பெருந்தகையை தான் சாரும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தாவேகா கூட காங்கிரஸ் சேர்ந்திருந்ததுன்னா தாவேகா ஒரு 108 ஜெயிச்சிருக்குது. அட்லீஸ்ட் இவங்க ஒரு 20 தொகுதியில 10 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ரெக்கார்டுல உங்களுக்கு ஈஸியா ஆட்சி அமைச்சிருப்பாங்கல்ல. காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்ததுன்னு வந்திருக்குமா? கூட்டணி ஆட்சின்னு பேசியிருப்பாங்களா? அப்பவே விஜய் அவர்கள் யார் யாருக்கு அமைச்சர்ன்றத பேசியிருப்பாரா? அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் அமைச்சர் கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க அப்ப நம்பல. அந்த வரலாற்றில் இடம் பிடிக்கிறதுக்கு தவறிட்டதுக்கு யாரு காரணம்? நீங்க தானே. இன்னைக்கு வந்து சட்டசபையில நடக்கிறது தப்பு, வைக்கிறது தப்பு, அது மாண்பு இல்லை அப்படின்னா அதெல்லாம் சவுக்கு சங்கர் வீட்டுல சாக்கடை ஊத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அதை பத்தி எல்லாம் யார் பேசுறதுன்னு இருக்குல்ல. எப்பவுமே இப்பயும் சொல்றேன், யாரும் விமர்சனமே பண்ணக்கூடாது. தாவேகா யாரு விமர்சனம் பண்றதுலதான் இருக்கு. அப்போ ஒரு பத்திரிகையாளரோ இல்லையோ யார் வீடாதான் இருக்கட்டும், மோசமான எதிரி வீடா கூட இருக்கட்டும், அது வீட்டுல போய் சாக்கடையை ஊத்துவீங்களா? அந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த இதுவா இருக்கீங்களா? அப்ப நீங்க எவ்வளவு இணக்கமா நீங்க திமுக கூட இருக்கீங்க. இப்ப கூட நீங்க காங்கிரஸ்ல இருந்துகிட்டு விமர்சனம் பண்றீங்க. எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் பண்ணுச்சு, காங்கிரஸ் இவங்க சிபிஐ சிபிஎம் எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. எல்லாரும் எப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னு இருக்கு. அது ஒன்றும் ஷூட்டிங் ஸ்பாட் கிடையாது. அங்க போய் நீங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னா நீங்க சொல்லாதீங்க. அதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டு இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. உங்க மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட வழக்குகள்லாம் இருக்கு. அப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குன்னு அந்த வார்த்தையே உங்களுக்கு தெரிய வேணாமா? அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ன்ற வார்த்தை யார் யூஸ் பண்றா? அந்த டீம் தானே யூஸ் பண்ணுது. அப்ப அந்த டீமுக்கு இவர் போக போறாருன்னு அர்த்தம். ஏன்னா இவர் கேட்டுட்டாரு ஆல்ரெடி, என்னைய நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டாரு. அவங்க ஆல்ரெடி லெட்டர் எழுதி அனுப்பிச்சு வச்சிட்டாங்களா, அவங்களை எப்பயும் நீக்க தான் போறோம், நீங்க ஒன்றும் புதுசாக எங்களுக்கு லெட்டர் அனுப்ப வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு தெரியும் சொல்லி விட்டுருக்காங்க. அதனால அங்க நீக்கணும்னே இங்க வந்து சேர்ந்துருவாரு, வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம பேசுவோம் அடுத்த நேர்காணல்ல. மிக்க நன்றி. மகிழ்ச்சி.